இந்த சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்று நாம் நீதிமொழிகள் புத்தகத்தின் 14ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு முக்கியமான கருத்தை பார்க்கப் போகிறோம். அது என்னவென்றால், நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் இப்படி கூறுகிறது: சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனமுண்டு, உதடுகளின் பேச்சோ வறுமையே மாத்திரம் தரும். இந்த வசனம் எவ்வளவு ஆழமான ஒரு உண்மையை நமக்கு உணர்த்துகிறது பார்த்தீர்களா? சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு என்று கூறும்போது, நாம் செய்யும் ஒவ்வொரு கடின உழைப்பும் ஒவ்வொரு முயற்சியும் நிச்சயம் ஒரு நல்ல பலனைத் தரும் என்பதை இது நமக்கு உறுதியளிக்கிறது. நீங்கள் ஒரு விவசாயியாக இருக்கலாம், உங்கள் நிலத்தில் கடினமாக உழைக்கிறீர்கள். அந்த உழைப்பு நிச்சயம் நல்ல விளைச்சலை கொடுக்கும். நீங்கள் ஒரு தொழிலாளியாக இருக்கலாம், உங்கள் வேலையை நேர்மையோடும் ஊக்கத்தோடும் செய்கிறீர்கள். அந்த உழைப்பு உங்களுக்கு முன்னேற்றத்தையும் வருமானத்தையும் தரும். நீங்கள் ஒரு மாணவனாக இருக்கலாம், உங்கள் படிப்பில் கடினமாக கவனம் செலுத்துகிறீர்கள். அந்த முயற்சி உங்களுக்கு நல்ல மதிப்பெண்களையும் எதிர்கால வாய்ப்புகளையும் பெற்றுத் தரும். ஆனால் அடுத்ததாக இந்த வசனம் என்ன சொல்கிறது என்று கவனியுங்கள். உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும். அதாவது, வெறும் வார்த்தைகளை மட்டுமே பேசிக் கொண்டிருப்பது, எந்தவிதமான முயற்சியும் எடுக்காமல் இருப்பது, சோம்பேறியாக இருப்பது வறுமையையே கொண்டு வந்து சேர்க்கும். சிலர் பெரிய பெரிய திட்டங்களைப் பற்றி பேசுவார்கள், நிறைய வாக்குறுதிகளை கொடுப்பார்கள். ஆனால் அவர்கள் எந்த செயலிலும் இறங்க மாட்டார்கள். வெறும் பேச்சளவில் மட்டுமே எல்லாம் நின்றுவிடும். இப்படிப்பட்டவர்களின் வாழ்க்கை முன்னேற்றம் இல்லாமல் வறுமையிலும் பின்தங்கிய நிலையிலும் தான் இருக்கும். அன்பானவர்களே, இந்த நீதிமொழி நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் வேண்டுமென்றால் நாம் கடினமாக உழைக்க வேண்டும். வெறும் வார்த்தைகள் மட்டும் போதாது. செயலில் இறங்குவது மிகவும் முக்கியம். வேதம் கூட சோம்பேறியே எறும்பிடம் போய் கற்றுக்கொள்ள சொல்கிறது. எறும்பு எப்படி சுறுசுறுப்பாக தன்னுடைய உணவை சேகரித்து வைத்துக் கொள்கிறதோ, அதேபோல் நாமும் நம்முடைய எதிர்காலத்திற்காக உழைக்க வேண்டும். எனவே இன்று நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம். நம்முடைய கைகள் செய்யும் ஒவ்வொரு வேலையிலும் ஊக்கத்தோடும் உண்மையோடும் செயல்படுவோம். வெறும் உதடுகளின் பேச்சை நம்பாமல் கடின உழைப்பின் மூலம் வெற்றியை அடைவோம். கர்த்தர் நம்முடைய எல்லா முயற்சிகளையும் ஆசீர்வதிப்பாராக. Amen. God bless you.